கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 1 அதிகாரம் 28 வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். என்னுடைய வாழ்வில் தேவன் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும். என் பரிசுத்தமான நீதியுள்ள வாழ்வை அங்கீகரிக்கும்படியான கிரியையை கடவுள் எனக்கு அறிவிக்க வேண்டும். நான் எல்லோரையும் விட சிறந்த ஒரு நபர் என அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் போன்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கடவுளுக்கு பிரியமான வாழ்வை குறித்து பெருமை பாராட்டாத ஒரு சாதாரண பெண்ணை கடவுள் தெரிவு செய்து கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆம், இந்த தாழ்மையான பெண்ணைத்தான் இரட்சகராகிய கிறிஸ்துவை சுமந்து கொள்வதற்கு, வயிற்றிலே சுமந்து கொள்ள கடவுள் தெரிவு செய்தார். அதற்காக இந்த பெண் ஆயத்தப்படுத்தப்பட்டார். தேவனிடத்திலே கிருபை பெற்ற இந்த மரியாள் தான் இந்த உலகத்தை இரட்சிக்கப் போகின்ற இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றிலே சுமக்கப் போகிறேன் என்று துளியளவும் சிந்தித்திருக்கவில்லை. தன் நீதியுள்ள வாழ்விற்கு கடவுள் மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. தன் நீதியிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையாய் இருந்தது மட்டும்தான் இந்த மரியாள் செய்தது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலும் அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் கூட இப்படித்தான் இருக்கும். தகுதியுள்ள உண்மையுள்ளவர்களின் இல்லத்தில் கிறிஸ்து சரியான ஏற்ற வேளையில பிரசன்னமாகி நாம் நினைத்திராத, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, கிரகிக்கக்கூடாத மிகப்பெரிய காரியங்களை தேவன் அறிவிப்பார். அவ்விதமாக அறிவிக்கப்படும் பொழுது பயத்தினால் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்காமல் மரியாளைப் போலவே நாம் விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய காரியங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகுதியான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார். ஏனெனில் அந்த மிகப்பெரிய காரியங்களை சரியாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவையான ஆவியை, தேவையான கிருபையை, தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் கூட அவர் பரத்திலிருந்து கட்டளையிடுவார். இந்த நாளிலும் கூட நாம் உண்மையாய், உத்தமமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நிதானத்தோடு ஞானமாய் செய்வோம். ஏற்ற வேளையில அவர் நம்மிடத்திலே வந்து நமக்கு கிருபையையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கிரகிக்கக்கூடாத அளவில் அவர் கட்டளையிடுவார். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழங்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உண்மையுள்ள, பரிசுத்தமுள்ள, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவருடைய உண்மையையும் நீதியையும் தேவன் தாமே நீர் கருத்தில் கொண்டு ஏற்ற வேளையில உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையையும் கட்டளையிடுவீர் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறோம். அது போன்ற கிருபைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தாமே ஏற்ற வேளையிலே தரிசனமாகி அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு அவருடைய உள்ளத்தை நீர் மகிழ்ச்சிப்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான ஆயத்தத்தின் நாளாய் இந்த நாள் அமையட்டும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின், மனமகிழ்ச்சியின் கிருபையின் நாளாய் இருக்கும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.